அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்எஸ் கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ ஆரோக்கிய உணவுகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று சீர்திருத்தத்தின் அவசியம். புது வருஷம் பிறக்க இருக்கிறது. புதிய உணர்ச்சி பிறக்க வேண்டாமா? புது கணக்கை ஆரம்பிக்கிறோம். புனித பழக்கங்கள் தொடங்குவது எப்போது? கடந்த நாளில் ஆரோக்கியத்தை அளித்தோம். எதிர்காலத்தில் ஆனந்தம் ஓங்குவது எப்படி? சற்று யோசியுங்கள். வாழ்க்கையிலிருந்து நாம் முழு பலனை பெறுவதில்லை. இதற்கு ஆரோக்கியமின்மையே முதல் காரணம். நம்மிடம் நோய் ஏன் கோர கூத்தாடுகிறது? வறுமையால் மட்டுமா? உணவற்ற சில கோடி மக்களுக்கு உணவு பெற்ற பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். இவர்களோட ஆரோக்கியத்துடன் இல்லை. ஆஸ்பத்திரிகள் அதிகரிக்கின்றன. நோய் அகலவில்லை. நோயாளிகள் பன்மடங்கு அதிகரித்து பல்லாயிரம் ஆஸ்பத்திரிகளுக்கு குடியேற காத்திருக்கிறார்கள். இவ்வறுமை நாட்டில் தேவையின்றி வைத்தியத்தில் அழியும் பணம் பசிப்பிணியை தூக்க மிகுந்திருக்குமேயானால் வேலை பெற்ற ஒருவனுக்கு வேலையற்ற பலர் தலைப்பாரம். ஒருவேளை உணவு கிடைப்பதே கஷ்டம். இந்த கதியில் வைத்தியத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு பைசாவையும் பன்முறை எடையிட்டு உணவில் செலவழிக்க வேண்டாமா? நாட்டை தான் அந்நியருக்கு இழந்து இருந்தோம். உயிரையுமா நாக்கிற்கு இழக்க வேண்டும்? நாம் தான் அடிமையாக இருந்தோம். நமது உணர்ச்சியுமா அடகு போய்விட்டது? சற்று யோசனை செய்து பாருங்கள். ஒரு சிறிய சீர்திருத்தம் செய்தால் நாமும் தலைதூக்கி உலகில் ஓங்கி வளர்ந்துடுவோம். நாம் காட்டு மிராண்டிகள் அல்லவே. நம் முன்னோரின் நல்வாழ்க்கையும் நன்னூலும் அழியா கைகாட்டிகளாய் பிரகாசிக்கின்றன. கண்ணிருந்தும் பாரார், காதிருந்தும் கேளார், அறிவிருந்தும் உணரமாட்டார் என்ற பழியை நாம் எத்தனை நாள் தாங்குவது? உணவை சீர்திருத்தினால் ஆரோக்கியம் பெருகும், ஆயுள் உயரும், வறுமை நீங்கும். இவை மட்டுமல்ல, ஐம்புலன்கள் அடங்கும், காமம் ஒடுங்கும், கோபம் ஒளியும், வாழ்க்கை பலன் பெறும். வீண் வீராப்பல்ல இவை. சான்றோர் அடைந்த கைகண்ட பலன்கள். இப்பொழுதும் சாதகர்கள் அடைந்து வரும் அரும்பெருமைகள். வயிற்றுக்கு இழைக்கும் தீங்கை நினைத்தால் மனம் பதறுகிறது. இதில் உபவாத பொருளை அடைப்போர் பலர், உதவாத பொருளை அடைப்போர் பலர், இடம் கொள்ளாதபடி திணிப்போர் சிலர், ஓய்வின்றி தின்று தின்று இந்த அங்கத்தை துடிக்கச் செய்வோர் அநேகர், அவசரத்தில் விழுங்குவோர் கோடி ஆயிலை அளிக்கும் மருந்தை கொட்டுவோர் பல்கோடி. சரீர வளர்ச்சியை குறைக்கும் வியாதிகள் நம்மை எங்கும் பிடித்து வாட்டுகின்றன. பசி இருப்பதில்லை. குறைக்கும் வியாதிகள் நம்மை எங்கும் பிடித்து வாட்டுகின்றன. பசி இருப்பதில்லை. புளிச்சேப்பம் வருகிறது, வயிறு நோவுகிறது, பித்தப்பை மந்தம், மலப்போக்கு நித்திரை செய்கிறது, மூளை குழப்பம், மூளை மழுங்கல், இரத்த அசுத்தம் முதலியவை சம்பவிக்கின்றன. சரீர குணமோ இலவம் பஞ்சு, அங்கமெல்லாம் உழைச்சதை. இன்னும் அநேக துன்பங்களை நாம் அறியாமல் பெறுகிறோம். ஆவாரம் எவ்வகைப்பட்டது, எப்படி எவ்வளவு உண்ண வேண்டும், எவ்விதம் பக்குவம் செய்வது, எத்தகைய பொருட்கள் கலந்து கொள்ள வேண்டும், இவை ஜீரணமாவது எங்கனும், உணவை சார்ந்த சரீர அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, அஜீரணத்துக்கு சிகிச்சை எப்படி, பட்டினியின் பெருமை, நாகரிக பானங்களின் கொடுமை, புகையிலின் சுருட்டு கேடு போன்ற பல விஷயங்களை இனி பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைத்து வீடியோக்களுக்கும் லைக் கொடுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.